மாலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்வின் பேசுறேன். இன்னைக்கு மேகா படத்தை பத்தி நான் பேச போறேன். மேகாவோட டைரக்டர் கார்த்திக் ரிஷி சார். அவர் சுப்பிரமணியம் சிவா சார் அசிஸ்ட் பண்ணாரு. இது அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஆனா நீங்க படம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு புது டைரக்டரோட விஷனா தெரியாது. இந்த படத்துக்குள்ள நான் எப்படி வந்தேன்னா, இந்த ஒரு வருஷம் முன்னாடி இந்த கதையை கேட்டேன். கூப்பிட்டு இந்த கதையை சொன்னாங்க. ரிஷி சார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா, அவர் ஒரு நரேஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங். அதாவது அவர் கதை சொன்னார்னா நீங்க உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கும், மைண்ட்ல பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அது சொன்னதுக்கு அப்புறம் நான் கேட்டேன், என்ன சார் எப்படி சார் பண்ண போறோம் கேட்கும்போது அவர் சொன்னார், டீம் ஸ்ட்ராங்கா தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். குருதேவ் சார் கேமரா ஒர்க் பண்ண போறாரு. ராம் சுதர்ஷன் சார் எடிட்டிங் பண்ண போறாரு. ப்ரொடியூசர் ஜிபி ஸ்டுடியோஸ் ஆல்பர்ட் ஜேம்ஸ், நியூ ப்ரொடியூசர். ஆனால் அகெயின் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருக்காரு படத்தை. வெரி ஜென்டில்மேன் அவர் ஆல்பர்ட் சார். ஸோ அப்புறம் கடைசியாக ராஜா சார் கிட்ட கதையை சொல்லிட்டு, ராஜா சார் ஒரு 3 மணி நேரம் அந்த கதையை கேட்டு ரொம்ப அவருக்கு கதையை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் கதையை கேட்டு உள்ளே வந்தார். எனக்கு ஒரு ரொம்ப மிகப்பெரிய த்ரில்லாக இருந்துச்சு அது ஆக்சுவலாக. ஏன்னா நான் ராஜா சாரோட அவரோட இசையில் நான் நடிக்கணும்னு ரொம்ப நாள் நான் ஃபீல் பண்ணேன். இந்த படத்தோட அந்த சான்ஸ் கிடைச்சது. இந்த படத்தோட சாங்ஸ் ஹங்கரியில் ரெக்கார்ட் பண்ணது. அங்கே ரெக்கார்ட் பண்ணி இப்போ லண்டனுக்கு மாஸ்டரிங் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த படத்து ஷூட்டிங் போற முன்னாடி நம்ம ரிஹர்சல் பண்ணோம். படத்தோட ஹீரோயின்ஸ் பத்தி நான் சொன்னோம். அங்கனா ராய் அவங்க துளசி கேரக்டர் பண்றாங்க. அவங்க பெங்களூர்ல இருந்து ஆனா பண்ணிருக்காங்க. சிருஷ்டி டாங்கே மும்பைல இருந்து அவங்க மேகா கேரக்டர் பண்ணிருக்காங்க. 2 பேருக்கும் தமிழ் தெரியாது. ஆனா அவங்க டைரக்டர் இங்க கொண்டு அந்த அப்படியே அந்த பிரேக் பண்ணி அந்த டைலாக்ஸ் எல்லாம் உள்ள விட்டார் அவங்களுக்குள்ள. ஸோ அவங்க டப்பிங் எல்லாம் பக்காவா இருக்கும். ஆக்சுவலாக அவங்க பார்க்கும்போது ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. நம்ம டெய்லி இங்கே ரிஹர்சல்லாம் பண்ணோம் படத்துக்காக. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் பண்ணியிருக்கோம் ரிஹர்சல். நம்ம ரிஹர்சல் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு செட்டுக்கு போகும்போது. ஏன்னா ராஜா சாரே இப்போ படத்தை பார்த்து டைரக்டர் சார் சொன்னாரு, ரொம்ப லைவா இருக்கு, நீங்க ரிஹர்சல் பண்ணீங்களான்னு அப்படி கேட்டாங்க. ஸோ ஆமாங்க 2 மாசம் ரிஹர்சல் பண்ணணும் அப்படி சொல்லும்போது, ராஜா சார் நல்ல விஷயம் தான், இனிமேல் நீங்க இப்படிதான் பண்ணணும்னு அப்படி சொன்னாங்க. மற்றபடி இந்த கதையில வைஜி மகேந்திரா சார், ஜெயபிரகாஷ் சார், மீரா கிருஷ்ணன், ரவி பிரகாஷ் சார், விஜயகுமார் சார் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. ஸோ நீங்க படம் பார்க்கும்போதே அந்த அந்த ஆக்டிங்ல இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கோப் இருக்கும். என்னை பொறுத்தவரையும் இந்த கதை தான் ஹீரோ படத்துல. எல்லாரும் கேரக்டர் தான் அந்த படத்துல. மாலைமலர்.com வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். என் பேர் கார்த்திக் ரிஷி. நான் மேகா படத்தோட டைரக்டர். இது என்னோட டெபியூட் ஃபிலிம். இந்த படத்தை ஜிபி ஸ்டுடியோ பிரைவேட் லிமிடெட்காக மிஸ்டர் ஆல்பர்ட் ஜேம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாரு. மிஸ்டர் செல்வகுமார் கோ ப்ரொடியூஸ் பண்றாரு. இந்த படத்துல ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் இளையராஜா சார். டைட்டில்லே போட்டிருக்கோம், எல்லா போஸ்டர்ல எல்லாத்துலயுமே இசையான இளையராஜா சார் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு. அது ஏன்றது படம் பார்க்குறப்ப உங்க எல்லாத்துக்குமே ஃபீல் பண்ணுவீங்க. அவர் இந்த படத்துக்குள்ள வந்தது ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா கதையை கேட்டதுமே ஆல்பர்ட் சார் சொன்னாரு, இந்த படத்தோட கதையே நீங்க ராஜா சார் மியூசிக்கோடயே எழுதியிருக்கீங்க, நம்ம சார்ட்டையே அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் என்னால நம்பவே முடியல. ஒரு டெபியூட் ஃபிலிம் டைரக்டருக்கு எப்படி பாசிபிலிட்டின்னு என்னால யோசிக்க முடியல. பட் அவர்கிட்ட போய் கதையை சொன்னோம். ஈவினிங் 4 o'clock இருந்து 7 o'clock வரையும் கதை கேட்டாரு. இன்பிட்வீன் எந்த ஒரு நேரத்துலையுமே அவர் எந்திரிச்சு போல சேரை விட்டு, ஒரு டம்ளர் தண்ணியை கூட குடிக்கல. அப்படியே உட்கார்ந்த மாதிரியே இருந்துட்டு இருந்தாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மறாவது நாள் கூப்பிட்டு, கதை வேற ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, இதுக்கு நம்ம யூஸ்வலான ஒரு ஃபார்மேட்ல மியூசிக்லாம் ட்ரீட் பண்ண முடியாது, இந்த படத்தை நம்ம ஹங்கேரி போய் சிம்பனி ட்ரூப்ஸை வச்சு சாங்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னாரு. எனக்கு நம்பவே முடியல. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சாரும் இமீடியட்டா, சார் நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இப்படிதான் இந்த சாங்ஸ் எல்லாமே ஹங்கேரியில் ரெக்கார்ட் பண்ணோம். இப்போ கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. அப்போ சார் சொன்னாரு, இப்ப நம்ம கேட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ்க்கும் கொடுக்கணும். நம்ம அதை கம்ப்ரஸ் பண்ணி இங்க நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா இந்த ஃபீல் ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆகாம போயிடும். ஸோ நம்ம லண்டன்ல நான் கொஞ்சம் ஸ்டுடியோ ஸ்பெசிஃபிக்கா வேர்ல்டு கிளாசிக்
எல்லா ஆல்பம்ஸும் பண்ற ஸ்டுடியோஸ் சொல்றேன், அங்க வந்து மாஸ்டரிங் மிக்சிங் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. பட் அதுக்கான டைம் எடுக்கும். அங்க ஸ்டுடியோல வந்து நமக்கு டைம் கிடைக்கிறதே கஷ்டம், இப்படி டெக்னீஷியன்ஸ் அவங்க கிடைக்கிறது கஷ்டம், இப்படியெல்லாம் இருந்தது. இந்த ப்ராசஸ்னால தான் இப்போ ஆடியோ ரிலீஸ் டிலே ஆயிடுச்சு. பட் என்னன்னா இவ்வளவு நாள் காத்திருந்தது ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவுட்புட் கேட்கும்போது தோணுது சார் வெரி வெரி ஸ்பெஷல் இந்த படத்துல மியூசிக் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. அதை வந்து நீங்க படம் பார்க்குறப்பவும் ஃபீல் பண்ணுவீங்க. இதுல வந்து நம்ம என்ன வேணாலும் ஃபீல் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதிடலாம், கனவு காணலாம். பட் அதை எல்லாமே ப்ரெசென்ட் பண்றதுக்கு சரியான ஒரு டிஓபி நமக்கு வேணும். ஒரு டைரக்டருக்கு வந்து டிஓபி சரியா செட் ஆகலைன்னா கண்டிப்பா வந்து அதை வந்து ஸ்கிரீன்ல ப்ரெசென்ட் பண்ணவே முடியாது. அந்த வேலையை வந்து மிஸ்டர் ஆர்பி குருதேவ் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. ஒரு 3 லேயர்ஸ் ஆஃப் ஸ்கிரீன் பிளே இதுல இருக்கும். ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு டோன் கொடுத்து அழகா கொண்டு வந்திருக்காரு. இது எல்லாமே நம்ம ஷூட் பண்ணிடலாம். எடிட்டிங்ல மூட் மிஸ் ஆகாம எடுத்துட்டு போகணும். அட்டென்ஷன் எங்கேயுமே மிஸ் ஆகிடக்கூடாது ஆடியன்ஸ்க்கு. அதை வந்து ராம் சுதர்ஷன் சார் எடிட்டிங் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. ஏன் அவர் வந்து கமல் சார் ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்து அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ண, இந்த விருமாண்டி படத்துல அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாருன்றது இப்பதான் எனக்கு தெரியுது ஒர்க் பண்றப்போ. அவர் படம் பார்த்துட்டு ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு ஸ்கிரிப்ட் கேட்டார், ஸ்கிரிப்டை வச்சு தான் எடிட் பண்ணார். அது எனக்கே ரொம்ப புதுசா இருந்தது. வணக்கம், என் பேர் செல்வகுமார். அந்த மேகா அப்படிங்கிற படத்தோட கோ ப்ரொடியூசர். இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆல்பர்ட் ஜேம்ஸ். இந்த பேனர் நேம் ஜிபி ஸ்டுடியோ பிரைவேட் லிமிடெட். இது எங்களுடைய முதல் படம். நாங்கள் சினிமா எடுக்கலான்னு பிளான் பண்ணும்போது நிறைய பேர் கதை கேட்க ஆரம்பித்தோம். அப்படி கதை கேட்கும்போது நாங்கள் செலக்ட் பண்ணவர் தான் இந்த படத்தோட டைரக்டர் கார்த்திக் ரிஷி. நாங்கள் ஏன் அவரை சூஸ் பண்ணோம்னா, இவர் கதை சொல்லும் போதே எந்த இடத்துல எந்த மாதிரியான பாட்டு வேணும், எந்த இடத்துல எந்த மாதிரியான ரீரெக்கார்டிங் வரும், இந்த கேரக்டர் எப்படி டயலாக் டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்னு லைவா நடிச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாரு. அதனால இவரை நாங்கள் படத்துக்கு சூஸ் பண்ணோம். இந்த படத்தோட மியூசிக் அப்படின்னு வரும்போது நாங்கள் ராஜா சார் போலான்னு சஜஸ்ட் பண்ணோம். டைரக்டரும் போலாம் சார் சொன்னாரு. நாங்கள் ஏன் ராஜா சார் அந்த படத்துக்கு சூஸ் பண்ணோம்னா, அவர் கதை சொல்லும் போது சொன்ன அந்த பாடல்கள், அந்த ரீ ரெக்கார்டிங் எல்லாமே ராஜா சார் படத்துல தான் கோட் பண்ணாரு. சில ராஜா சார்கிட்ட போலான்னு சொன்னோம். ஒரு 4 மணிக்கு கதை சொல்றதுக்காக ராஜா சார் டைரக்டர் கூப்பிட்டாரு. 4 மணிக்கு உள்ள போன டைரக்டர் வந்து 7:30 மணிக்கு தான் வெளியே வந்தாரு. ஏதோ 1/2 ஹவர்ல 1 ஹவர் வந்துருவான்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு தான் வெளியே வந்தாரு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் இவ்வளோ லாங் டிஸ்கஷன் அப்படின்னோம். இல்லை ராஜ் சார் ஒரு 3 ஹவர்ஸ் ஃபுல்லாக கதை கேட்டாரு, கதை கேட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார் அப்படின்னாரு. நெக்ஸ்ட் டே நாங்கள் போனோம். நாங்கள் போகும்போது ராஜா சார் எங்களை சொன்ன முதல் வார்த்தை, கதை ரொம்ப நல்லா இருக்கு, என்ன கதை சொன்னாரோ அதை அப்படியே எடுத்து வந்தா போதும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கதைக்கு நம்ம ஹங்கேரி போய் ரெக்கார்ட் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அதனால இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே ஹங்கேரியில் போய் ராஜா சார் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் ஒரு 43 days ஃபுல்லாக சென்னை சிட்டியில் தான் பண்ணோம். ஒரு 10 days நைட் எஃபெக்ட், ரெயின் எஃபெக்ட்ல பண்ணோம். டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை விட நல்லாவே படம் எடுத்து கொடுத்துருக்காரு.